நம்ம நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது கூட இருக்கிறவங்கள என்னைக்குமே நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் உலக அரசியல்ல எக்ஸாக்ட்டா நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும், ரஷ்யாவுக்கும் எப்பவுமே ஒத்து வராது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, அமெரிக்காவும், ரஷ்யாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்த மாரி இருந்துச்சு. பட் அப்படி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இப்ப ரஷ்யாவோட முதுகுல குத்திருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. இத நம்ம முதல்லயே கூட வீடியோ போடும்போது சொல்லியிருந்தோம். ரஷ்யா வந்து அமெரிக்காவ நம்புறது எந்த விஷயத்துலயுமே வந்து யூஸ்ஃபுல்லான விஷயமே கிடையாது. இது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் அது நம்ம சொன்னாலும் சரி, ரஷ்யாவுக்கு இது ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அமெரிக்கா கூட பழகுன எல்லா நாட்டையுமே வச்சு தான் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எது பெனிஃபிட்டோ அது மட்டும் தான் அமெரிக்கா யோசிப்பாங்க. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரஷ்யாவோட முதுகுல அமெரிக்கா குத்திருக்காங்க. ஸோ முதுகுல குத்துனது மட்டும் இல்லாம, அமெரிக்கா அவங்களோட சைடே மாத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்களுக்கு ஹரிஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இடியன் ஃபேக்ஷன் ஃபார் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறத உங்ககிட்ட ஒண்ணு சேர்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ கொஞ்ச நாளா உலக அரசியலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணி இருக்குன்னா, என்னடா ரஷ்யாவும் அமெரிக்காவும் எலியும் புனியமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்களே, என்னப்பா விஷயம் அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அமெரிக்கா வந்து நம்புறது எந்த விதத்துமே சரியானது இல்லை அப்படின்ற மாதிரி நாம உட்பட எல்லாருமே சொன்னோம். இது ரஷ்யாவுக்குமே கண்டிப்பா தெரியும். நாம சொல்லிதான் தெரியும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ரஷ்யாவுக்கு அமெரிக்காவை நம்பலாமா நம்பக்கூடாதுங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவை நம்பின எந்த ஒரு நாடுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெவலப் ஆனதா ஒரு ஹிஸ்டரியே கிடையாது. அமெரிக்காவை நம்புனாங்கன்னா அமெரிக்கா வந்து அவங்க கிட்ட இருந்து என்னத்தெல்லாம் உருவ முடியுமோ எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்களோட தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா அப்படியே அவங்களை கழட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த விஷயம் இப்போ ரஷ்யாவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா எதுக்காக ரஷ்யாவை ஃப்ரெண்டா மாத்தினாங்க, எதுக்காக கழட்டி விட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவுக்கு வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தான் சைனாட்ட இருந்தது அமெரிக்கா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ மேஜர் ஆஃப் த வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா சைனா சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அமெரிக்கா பண்ண ஒரு வேலைனால பார்த்தீங்கன்னா சைனா என்ன சொல்லிட்டாங்க, நாங்க வந்து அமெரிக்காவுக்கு இனிமேல் ரேர் எர்த் மினரல்ஸ் தான் தரப்போறது இல்லை. யாரெல்லாம் எங்களுக்கு உண்மையா இருக்காங்களோ ஃப்ரெண்ட்லிப்பா இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் தரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா, இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருந்தால் தான் நம்மளோட ஸ்மார்ட் போனா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், எந்த ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மிலிட்டரியில் யூஸ் பண்ணுற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வச்சு தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து இல்லைன்னா எக்ஸாக்டாக அந்த குறி வச்ச இடத்த அடிக்க முடியாது டிஃபென்ஸில். எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இது கண்டிப்பாக வேணும். ஸோ சைனா தரமாட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு ஒரே இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உக்ரைனில். ஸோ ஆல்ரெடி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. பட் அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்க, உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து யாரோட ஆட்சியில, ஜோ பைடன் அவர்களோட ஆட்சியில சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவுக்கு ஆப்போசிட் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் அவர்கள் வந்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, உக்ரைனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தாரு. ஸோ நம்ம புட்டின் அவர்களை கூட வர வச்சு நிறைய இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை வர வச்சு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தை கூட பார்த்தீங்கன்னா சண்டையில போய் முடிஞ்சது. அமெரிக்கா என்ன சொன்னாங்க, இனிமேல் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போறது இல்லை. உக்ரைன் வந்து எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே பண்றது இல்லை. அவங்க எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து எதுவுமே எங்களுக்கு தரதில்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட $500 மில்லியன் பக்கம் நான் செலவு பண்ணியிருக்கேன் உக்ரைனுக்கு. அதை எனக்கு உக்ரைன் திருப்பி தரணும் அப்படின்னு மாதிரி பேசி உக்ரைன் கூட ஒரு சண்டை உருவாகி இருந்தது. பட் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எனக்கு கடனா கொடுத்ததான் எதிர்பார்க்கல, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு நினைச்சது எனக்கு அமௌண்ட்டை வாங்கினேன். பட் என்னால உங்களுக்கு வந்து திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலா எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாம சைனாக்கு அதிகமான வரியை வச்சதுனால சைனா என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் அமெரிக்கா கூட பிசினஸ் பண்ண போறதில்ல, தர போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அமெரிக்கா என்ன பிளான் பண்றாங்க, சரி உக்ரைனை இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி உக்ரைனை மிரட்டுறாங்க. சரி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், இந்த போர்ல வந்து நீ ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீ வந்து உங்ககிட்ட இருக்கிற ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து எங்களுக்கு தரதா நீ வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்றாரு. ட்ரம்ப் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, $500 மில்லியன் நீ வந்து கடனை வாங்கிட்ட, அந்த கடனுக்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எனக்கு எழுதி வச்சிரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாரு, எங்க நீங்க கொடுத்தது வந்து நீங்க கடனா தரல என்ற சொல்லல, $500 மில்லியன் என் கைக்கு வந்ததே ஒரு $100 மில்லியன் கூட இருக்காது, எல்லாமே பாதி இடத்துல பாதி நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, நான் எப்படி இது உங்களுக்காக எழுதி வைக்க முடியும், இது எங்க ஊரு எங்க நாடு எங்க மண் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதனால அமெரிக்கா ஒரு பிளே பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்றாங்க. ஸோ அமெரிக்கா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா உக்ரைனுக்கு பயம் வரும். ஏன்னா உக்ரைன் அமெரிக்காவோட சப்போர்ட் மட்டும் தான் வச்சு ரஷ்யாவை எதுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐரோப்பிய நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாடுகளோட சப்போர்ட்டையும் வச்சிருந்தா ரஷ்யாவை எதுக்குது. சொல்லப்போனா அமெரிக்கா ஒரு கண்ட்ரி சப்போர்ட் பண்றதுக்கு ஐரோப்பா கண்ட்ரியோட சேர்ந்து 44 கண்ட்ரி சப்போர்ட் பண்றது ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த அமெரிக்காவை பகச்சிக்கிட்டோம்னா ஒரு 44 கண்ட்ரிஸோட பகச்சிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு உக்ரைனுக்கு அடி வாங்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்க அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக பயந்து போய் அவங்களோட ரேர் எர்த் மினரல்ஸ் எடுத்து
அமெரிக்காவுக்கு இந்தாப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கணக்கு போட்டாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா புட்டின் கூட சேர்ந்து அமெரிக்கா அதிபர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, உக்ரைனை பயங்கரமா திட்டுறதா இருக்கட்டும், உக்ரைனை வந்து நீங்க இந்த மாதிரிலாம் வரம்பு மீறிக்கிட்டு இருக்கீங்க, எலெக்ஷன் நடத்த மாட்டேங்கிறீங்க, இத்தனை வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களால பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்க பண்றதுல ரொம்ப தப்பு, நீங்க பண்றது ரூல்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஸோ இதனால என்ன நினைச்சாங்க உக்ரைன்ஸ், ஓகே அமெரிக்காவோட அதிபர் நம்மளுக்கு எதிர திரும்பிட்டாரு, ஸோ நாம இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னம்னா கண்டிப்பா அவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்தாலுமே அவர் வந்து வெளி உலகத்துக்கு என்ன மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க மண்ணில இருந்து நாங்க யாருக்குமே எதுவுமே தரமாட்டோம் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா தான் இருந்துட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா அமெரிக்காவோட சப்போர்ட் நம்மளை விட்டு போனா என்ன, நம்ம ஐரோப்பிய கண்ட்ரிஸ் கூட போய் சப்போர்ட்டை கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருந்தாரு. ஸோ அங்க போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கண்ட்ரிஸ் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க வந்து உங்களுக்கு ராணுவமா இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கொடுக்குறோம், பட் எங்களால் அமெரிக்கா பொறுத்தளவுக்கு ஒட்டுக்கா கொடுக்க முடியாது, ஏன்னா நாங்கள் 44 கண்ட்ரிஸ் எங்க மக்களுக்கு என்ன வேணும் அதுங்கிறதே நாங்கள் பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தரப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது அவங்க கிட்ட ஐரோப்பிய கண்ட்ரீஸ்ல இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்களே அமெரிக்காட்ட இருந்து தான் ஆயுதங்களை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காட்ட இருந்து வாங்கி இங்க கொடுக்கறது அவங்களுக்கு ஏகப்பட்ட டாலர்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால இப்போ ஐரோப்பிய கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வோல்க்ஸ் வாகன் கம்பெனி, அதாவது வோல்க்ஸ் வாகன் கார் எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த கார் ஃபேக்டரி கிட்டத்தட்ட ஒரு 50% பார்த்தீங்கன்னா இந்த தடவை லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த கார் ஃபேக்டரியை ஐரோப்பிய கண்ட்ரிலேருந்து, அதாவது ஜெர்மனிலேருந்து எடுத்துட்டு அந்த ஃபேக்டரியை வந்து நம்ம ஏன் ஆயுதங்களை தயாரிக்க உருவாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஐரோப்பிய கண்ட்ரிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை அவங்களே மேனுஃபேக்சர் பண்ண முடியும், அதை வந்து உக்ரைனுக்கு தர முடியும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே உக்ரைன் வந்து ஒரு கண்ட்ரி, அது வந்து ரஷ்யாவை எதுக்குன்னு தான் தெரியும். ஆனால் உக்ரைனுக்கு பின்னாடி 44 ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கு, அமெரிக்கா இருக்கு. ஸோ இத்தனை கண்ட்ரியும் ரஷ்யா ஒரே கண்ட்ரியா, தனி கண்ட்ரியா எதிர்த்து நின்றுட்டு இருக்கு. நம்ம ரஷ்யாவுக்கு, நம்ம இந்தியா கூட ஆப்போசிட்டா தான் இருந்தாங்க. ரஷ்யால இருந்து நான் இந்த பொருளை வாங்க மாட்டோம், அமெரிக்கா வந்து இந்த மாதிரி பொருளை வாங்கினோம்னா நம்ம கூட ட்ரேட் வச்சுக்க மாட்டாங்க, டாக்ஸ் அதிகப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவும் என்ன பண்ணோம், ரஷ்யாட்ட இருந்து அதிகமான பொருட்களை வாங்குறத நிப்பாட்டணும். அதுக்கு ரஷ்யாவோட அதிபர் புட்டின் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களை வந்து இந்த மாதிரி டாக்ஸ் அதிகமாக போட்டு எங்கள் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணாமல் விட்ட எல்லா கண்ட்ரீஸ்க்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை இந்தியாவையும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்காரு. அவர் இந்த தேங்க்ஸ் சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எங்க கண்ட்ரி மேல அதிகமான டேரிஃப்ஸை போடும்போது தான் எங்களுக்கு எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சது. இவ்வளோ கண்ட்ரிஸ் எங்களை வந்து எதிர்த்து நின்னோம், எங்க பிசினஸ் பண்ணாம விடாம தடுத்துமே நாங்க வந்து இத்தனை வருஷமா தனியாலா ஒத்தையா நின்றுகிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. ஸோ அடுத்ததான் இப்போ அமெரிக்கா எப்படி முதுகுல குத்துனாங்க ரஷ்யாவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தனை நாளா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்த அமெரிக்கா உக்ரைன் இருந்து அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வாங்குறதுக்காக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் மேபி அமெரிக்காவுக்கு வந்து உக்ரைன் வந்து எழுதி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஊடகங்கள்ல சொல்றாங்க. பட் கன்ஃபார்மா என்னன்னு தெரியல. பட் அமெரிக்கா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே உக்ரைன் சைடு போயிட்டாங்க. அது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சவுதி அரேபியால உக்ரைனோட அதிபருக்கும் அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப்புக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீஸ் ஃபயர் தான். இந்த 30 நாளைக்கு வந்து எந்த ஒரு ஃபயரிங்குமே பண்ணக்கூடாது, ஸோ போரை நிறுத்தி வைக்கணும், மக்கள் பாதிப்படையக்கூடாது அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பட் இதுக்கு ரஷ்யாவை கூப்பிடல, ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யாவும் அமெரிக்காவும் தனியாக பேசிட்டாங்க. இப்போ உக்ரைனும் அமெரிக்காவும் தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, இந்த போர் நிறுத்தினா நல்லது தானே, மக்கள் எல்லாருமே நல்லா தானே இருப்பாங்க. இதுல என்ன பிரச்சனை, இதுல என்ன அமெரிக்கா வந்து ரஷ்யாவை முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆகஸ்ட் 2024 பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து ரஷ்யாவில் இருக்கிற ஒரு ரீஜனை பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ரீஜன்ல கிட்டத்தட்ட 80 கிராம பக்கம் இருக்கு. அந்த ரீஜனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்க் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜன் வந்து உக்ரைன் திடீர்னு அட்டாக் பண்ணி ரஷ்யாவிட்ட இருந்து அதை பிடிங்கி அவங்களோட இடத்துல எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 12 ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்க் ரீஜன்ல இருக்கிற உக்ரைனிய படை வீரர்களை சுற்றி வளைச்சு அந்த ரீஜனை மறுபடியும் அவங்களோட கண்ட்ரோல்களே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரீஜன் ரொம்ப 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 முக்கியமான ரீஜன். ஏன்னா ஒரு 80 வில்லேஜஸ்ல நினைச்சு பாருங்க, உக்ரைனோட கைவசத்தில் இருந்த ரஷ்யாவோட வில்லேஜஸை இப்போ ரஷ்யா ஒத்த கண்ட்ரியா, அதாவது உக்ரைனுக்கு பின்னாடி அத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 45 கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த இத்தனை கண்ட்ரிஸ்க்குமே எதிர்த்து இந்த ரஷ்யா ஒரே கண்ட்ரியா சேர்ந்து அந்த இடத்த மறுபடியும் அவங்க இடத்துக்கே கொண்டு வந்திருக்காங்க, சுற்றி வளைச்சிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற ட்ரூப்ஸால இவங்க மேலே தப்பிக்கவும் முடியாது. ஸோ உக்ரைனுக்கு வேற வழியுமே இல்லை, போரை நிறுத்துறதை தவிர வேற வழியுமே இல்லை. ஏன்னா போரை நிறுத்தலை அப்படின்னா உலக ட்ரூப்ஸ் அத்தனை பேருமே இறந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உக்ரைனுக்கு ஏகப்பட்ட படை வீரர்கள் தேவைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபண்ட்ஸ் தேவைப்படுது, ஆயுதங்கள் தேவைப்படுது. இது எல்லாமே அவங்க கிட்ட இருந்தால் தான் அட்டாக் பண்ண முடியும். அதே டைம்ல இந்த பக்கம் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா உக்ரைன் மட்டும் தான் ரஷ்யாவில் இருக்கிற லேண்ட் பரப்பெல்லாம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யா வந்து உக்ரைன் வந்து ஒரு 30% ஆஃப் லேண்ட்ஸை வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த சீஸ் ஃபயர் வரதுனால என்ன பிரச்சனை ரஷ்யாவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யா வந்து ஆல்ரெடி 30% ஆஃப் லேண்டை வந்து உக்ரைன்லேருந்து எடுத்துட்டாங்க, அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த சீஸ் ஃபயர்ல ஜெலன்ஸ்கி அவர்கள், அதாவது உக்ரைனோட அதிபர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, எங்க லேண்டை ஆக்குபை பண்ண ரஷ்யாவுக்கு நாங்க லேண்டை திருப்பி தரமாட்டோம், ரஷ்யா ஆக்குபை பண்ண எல்லா லேண்டுமே எங்களுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உக்ரைன்ல எலெக்ஷன் இப்போதைக்கு கிடையாது, இந்த சீஸ் ஃபயர்ல எலெக்ஷன் இருக்காது,
அப்படின்ற மாதிரி இவரு சொல்லிட்டாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். இதுக்கு வந்து அமெரிக்காவும் ஒத்துக்குச்சு. ஸோ அமெரிக்கா வந்து என்ன சொல்லிட்டாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யா ஆக்குபை பண்ண அத்தனை லேண்டுமே ரஷ்யாவுக்கு தான் வரணும், உக்ரைனுக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸை எழுதி தந்திருக்கலாம், அதனால தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க உக்ரைனுக்கு. ஸோ இதனால ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி 30% ஆஃப் லேண்டை உக்ரைன்லேருந்து ரஷ்யா எடுத்துட்டாங்க. ஸோ அந்த லேண்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறையவே ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு. ஸோ ரஷ்யா அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்கிற லேண்டை இப்போ வந்து திருப்பி தரணும் அப்படின்றாங்க. ஸோ இவ்வளோ எஃபோர்ட்டை போட்டு இவங்களோட அமௌண்ட்டை போட்டு இவங்க ராணுவ வீரர்கள் இத்தனை பேர் இறந்து அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் பிடிச்ச அந்த கர்ஸ்க் அந்த ரீஜியனையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சீஸ் ஃபயர்னு ஆரம்பிச்சோம்னா ரஷ்யாவால் எந்த ஒரு அட்டாக்குமே பண்ண முடியாது. ஆனால் உக்ரைனிய சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா கூட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யா வந்து சுற்றி வளர்ச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நியூஸ் தெரியறதுக்கான வாய்ப்பே அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா இன்டர்நெட் கிடையாது, சிக்னல் கிடையாது, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க திருப்பி ரஷ்யாவை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பிடிச்ச 30% ஆஃப் லேண்டையும் திருப்பி தர ரஷ்யா தயாரா இல்லை. ஏன்னா அவங்களோட எஃபோர்ட் அவ்வளோ போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைனால பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ அவங்க கண்டிப்பா திருப்பி தர போட்டோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உக்ரைனோட அதிபர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க வந்து சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட்டோம். அவங்களுக்கு வேற வழியே இல்லை, உக்ரைனோட அதிபருக்கு வேற வழியே இல்லை. அவங்க சீஸ் ஃபயர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க தோத்துட்டாங்க, அதை ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இத்தனை கண்ட்ரி சப்போர்ட் பண்ணி தோத்து போயிட்டாங்க, ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சீஸ் ஃபயருக்கு வந்து இப்போ வேற வழியே இல்லாம தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீஸ் ஃபயர்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க சீஸ் ஃபயர் ஒத்துக்கிட்டோம், அமெரிக்கா தான் நடுவராக இருக்காங்க. அமெரிக்கா சொன்னதை உக்ரைன் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ஸோ உக்ரைன் ஒத்துக்கிட்டு சண்டை போடாமல் இருக்கும்போது ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கா எங்க கூட சேர்ந்து ரஷ்யாவை திருப்பி அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யோசிச்சு நல்லா ரஷ்யாவை எப்படி வச்சு மாட்டி விட முடியுமோ அந்த அளவுக்கு பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்க. பட் புட்டின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் சொல்றதுல நீங்க ஒத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் நான் பிடிச்ச லேண்டு எனக்கு தான். இப்போ எங்க ஊர்ல நீங்க உக்ரைன் பிடிச்சிருந்த லேண்டையும் நாங்க எடுத்துட்டோம், அதை வந்து உள்ள இருக்கிற ட்ரூப்ஸ் வந்து எங்களை அட்டாக் பண்ணக்கூடாது. அப்படி சீஸ் ஃபயர் பண்ற மாதிரி இருந்தா, அதே மாதிரி சீஸ் ஃபயர் பண்ற மாதிரி இருந்தா எலெக்ஷன் வச்சு ஆகணும். எலெக்ஷனே இல்லாம நீ எப்படி ஒரு அதிபரா இருக்கலாம்? எலெக்ஷன் வச்சு தானே ஒரு அதிபரை சூஸ் பண்ணணும் எந்த ஒரு கண்ட்ரியா இருந்தாலும். ஸோ உக்ரைன்ல எலெக்ஷனே நடக்கல, எலெக்ஷனே வைக்கல, இவன் எலெக்ஷனே இல்லாம தான் சொல்றதா கேட்கணும்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா புட்டின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போர் நடந்ததுக்கான ஹிஸ்டரியை, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா செக் பண்ணி அமெரிக்கா சொல்லியே ஆகணும். இந்த போருக்கு யார் காரணம் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்ற பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி உக்ரைனை பயமுறுத்தி உக்ரைன் இருந்து என்னென்ன அவங்களுக்கு தேவையானதை எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு இப்போ ரஷ்யாவோட முதுகுல குத்திருக்காங்க. பட் ரஷ்யா வந்து புட்டின் அவர்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் ஃபயர் வந்து கண்டிப்பா ஒர்த்தே கிடையாது. ஏன்னா இந்த சீஸ் ஃபயர்ல வந்து கண்டிப்பா அமெரிக்கா வந்து உக்ரைன் பக்கம் நிற்கிற மாதிரி நல்லாவே தெரியுது. ரஷ்யாவை எப்படியாவது வந்து முடிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா நிற்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இதுக்கு புட்டின் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போறாரு? அவர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டாரு, நீ எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணு, எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு வந்து சொல்லு, நீ வந்து சீஸ் ஃபயர் கொண்டு வரேன், போற நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா ஆக்குபை பண்ண இடத்த நீ திரும்ப கேட்கக்கூடாது, அது நாங்கள் ஆக்குபை போட்டோம், இனிமேல் அது எங்களோட லேண்ட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த போர் நடந்ததுக்கான ஹிஸ்ட்ரி, யார் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் யார் ஆரம்பிச்சது யார் முடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பண்ணால் மட்டும்தான் ரஷ்யா கண்டிப்பாக சீஸ் ஃபயர் ஒத்துக்கும். அவர் சீஸ் ஃபயருக்கு இதெல்லாம் ரிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புட்டின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ராணுவ உடைகளை தான் ரிப்ளை பண்ணிக்கிறாரு. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னம்னா, நீ ஒத்துக்கலைன்னா கண்டிப்பா இந்த போர் வந்து வேற மாதிரி மாறும் அப்படிங்கறத சிம்பாலிக்கா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அமெரிக்காவுக்கு ரஷ்யா பயப்பட போறதில்ல. ஏன்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா சைனா இருக்கு. சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் ஆல்ரெடி ஆகாது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆல்ரெடி ஆகாது. ஸோ ரஷ்யா, சைனா, ஈரான் இது இந்த 3 கண்ட்ரிஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்னா தான் இருக்காங்க. பட் ரஷ்யாவுக்கு எந்த ஒரு கண்ட்ரி சப்போர்ட்டுமே இல்லாமல் கிட்டத்தட்ட 45 கண்ட்ரியை ஒரே கண்ட்ரியை தனியால எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. பட் இந்த கண்ட்ரிஸோட சப்போர்ட் எல்லாம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா ஆப்போசிட்ல நிக்கிற கண்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது தான். ஸோ இந்த சீஸ் ஃபயருக்கு புட்டின் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு, ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நடுவராக இருக்கிற அமெரிக்கா இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பத்தி அடுத்து வரப்போற வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.